Hi friends, என்னோட பேர் தினேஷ் குமார். நான் SSC GD எக்ஸாம் எழுதிட்டு மார்ச் மந்த் என்னோட ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட வெயிட் வந்து 85 kg இருந்தது. என்னால் ஒரு 1 கிலோமீட்டர் கூட ரன் பண்ண முடியாது. ஸோ என்னோட ரன்னிங் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் நான் குணா பிரதர் அவங்க வீடியோ பார்த்தேன். ஸோ அவர் வந்து SSC GDக்கு ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி பாசிபிள் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் முதல்ல நானுமே இதை நம்பலை. ஸோ ஒரு 1 வீக் எனக்கு வந்து பார்த்தோன்னா நானே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ட்ரை பண்ணேன். பட் அதே ரிசல்ட்டு தான் என்னால் ஓட முடியல. இன் பிட்வீனில் குணா பிரதர் அவருடைய சேனலில் நிறைய ஃபீட்பேக் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தார். என்னோட பக்கத்து டிஸ்ட்ரிக்டான வேலூர்லேருந்து ஒருத்தர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு. நிறைய பேர் பார்த்தோன்னா வித்தின் வீக், வித்தின் 2 வீக், 3 வீக்ஸ்லாம் பார்த்தோன்னா டைமிங் ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. நானுமே பார்த்தோன்னா குணா பிரதர் கான்டாக்ட் பண்ணி, பிரதர் நான் 85 kg இருக்கேன் பிரதர், நான் இது வரைக்கும் 5 கிலோமீட்டர் ரன் பண்ணதே கிடையாது, என்னால் ரன் பண்ண முடியுமா, என்னால் டைமிங் கொண்டு வர முடியுமா அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும் பிரதர், நீங்கள் ஸ்லோவாக ஓடியாவது 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு டைமிங் சொல்லுங்கன்னு கேட்டார். நான் ஒரு 2 days டைம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரன் பண்ணிவிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் டைமிங் வந்து 35 minutes 45 seconds வந்தது. நான் குணா பிரதர் கிட்ட சொல்லிவிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஏப்ரல் எண்டில் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் ஜாயின் பண்ண அன்றைக்கி எனக்கு வீக் ஷெடியூல்ஸ், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான டயட் பிளான், ஸோ என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஒரு 1 வீக் நான் ஷெடியூல் ஃபாலோ பண்ணிவிட்டு வீக்கெண்டில் என்னோட 5 கிலோமீட்டர் டைமிங் செக் பண்ணும்போது வித்தின் வீக் எனக்கு 5 minutes டைமிங் குறைஞ்சிருந்து. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னுமே கான்ஃபிடண்ட்டாக ரன் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்தர் வீக்ஸில் என்னோட டைமிங் வந்து 25, 24, 30, 24, 45 minutes, ஸோ இந்த ரேஞ்சில் வர ஆரம்பிச்சது. ஃபைனலாக ஜூன் 8 அன்றைக்கி ரன் பண்ணும்போது என்னோடய டைமிங் வந்து 22 minutes 48 seconds வந்தது. ட்ரைனிங் ஆரம்பித்து 42 days வந்து என்னோடய வெயிட் 85லேருந்து 77 kg கிட்ட குறைச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 8 kg கிட்ட குறைச்சிருக்கேன். டைமிங்கும் பார்த்தோன்னா 24க்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ என்ன அப்படின்னா, இது ஆன்லைன் ட்ரைனிங் அப்படின்னும் போது நம்மளால் ஈஸியாக போன வாரம் எவ்வளோ ஓடணும், இந்த வாரம் எவ்வளோ ஓட போகிறோம், என்ன பேஸில் ஓடிருக்கோம், பேஸை இன்க்ரீஸ் பண்ணி ஓடணுமா, இல்லை வந்து பார்த்தோன்னா ஆவரேஜ் பேஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஓடும் போது வரக்கூடிய பெயின் எப்படி அவாய்ட் பண்ணலாம், ஸோ எதனால் இந்த பெயின் வருது, ஸோ இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களால் நல்லா ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கேட்கும்போது உடனே நமக்கு வந்து பார்த்தோன்னா சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோன்னா ஷெடியூல்ஸை வந்து மாற்றி கொடுக்கறது. ஸோ இதுக்கெல்லாமே இந்த ஆன்லைன் ட்ரைனிங் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ 85 kg இருந்தேன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 5 கிலோமீட்டர் 24 minutesக்குள்ளே ரன் பண்ண முடியும் அப்படின்னா நிச்சயமாக உங்களாலே ரன் பண்ண முடியும். நீங்கள் SSC GD ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு டைமிங் வந்து பார்த்தோன்னா 24 minutesக்கு மேலே போகுது, உங்களால் டைமிங் கம்மி பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கௌஷோ அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். நான் ரன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலே ரன் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே காய்ஸ், ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க வந்து தினேஷ்குமார் ஃபஸ்ட் நாள் என்கிட்ட கேட்டிருந்த அந்த கொஸ்டின் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னால் 5 கிலோமீட்டர் ரன் பண்ண முடியுமா இது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி ப்ரொசீஜர் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருந்தேன். ஸோ அதில் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக ட்ரைனிங் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாங்க. 35 minutes 45 seconds ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டைமிங் குறைச்சி இப்போ லாஸ்ட்டு சாட்டர்டே 22 minutes 38 seconds இது வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் பெஸ்ட்டாகவே பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஃபீட்பேக் மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் ஜஸ்ட் நிறைய பேர் ஒரு 20 days 30 daysக்குள்ளே நிறைய பேர் டைமிங் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ஃபீட்பேக்லாம் கிடக்குது. லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கிடக்குது. ஸோ அவங்களாம் நீங்கள் நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க. CRPF, BSF, அசாம் ரைபிள்ஸ் நிறைய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்களும் நல்லா எஃபோர்ட் போடுங்க. ஃபிசிக்கல் நல்லா ஸ்கோர்லாம் மார்க் எக்ஸாமில் சூப்பராக ஸ்கோர் பண்ணி வச்சுருக்கீங்க. சரிங்களா, ஃபிசிக்கலும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ அதனால் ஃபிசிக்கலு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாமே இருப்பீங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் 100% ஃபிசிக்கல் கிளியர் பண்ணலாம். சரிங்களா, ப்ராப்பரான ட்ரைனிங் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி இது பண்ணணும். ஒரு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பெயின்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பெயின்லேருந்து நம்ம எப்படி ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணணும் இதெல்லாம் நிறைய தெரியணும். சரிங்களா, ஸோ அதனால் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். 100% நான் உங்களை ஃபிசிக்கல் கிளியர் பண்ண வைக்கிறேன் ரொம்ப ஈஸியாகவே. ஓகேங்களா, ஓகே காய்ஸ், தேங்க்யூ.